ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்கள் பல இயற்றப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியின் பாராளுமன்றமானது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கின்ற எரிசக்திகளை மக்கள் பிரயோகம் செய்வதற்காக பல சட்டங்களை பாராளுமன்றத்தில் இயற்றி வருகின்றது. நேற்று முன்தினம் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற சூரிய ஒளியில் சக்திகளை பெறுவதற்கான சில இலகு வழி சட்டங்களை இயற்றியிருக்கின்றது. அதாவது வீடுகளில் உள்ளவர்கள் தங்களது பால்கனியில் சோலார் அனலாக் என்று சொல்லப்படுகின்ற சூரியனிலிருந்து எரிசக்தியை பெறுகின்ற கட்டமைப்புகளை பொருத்தலாம் என்று சட்டத்தை இயற்றியிருக்கின்றது. இதன் மூலம் சாதாரண மக்களும் தங்களுக்கு தேவையான மின்சாரங்களை கூட இந்த சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரிய சக்தியிலிருந்து பெற முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு ஆதரவாக 384 பேர் ஆதரவை அளித்ததாகவும் இதே வேளையில் 200 பேர் நடுநிலைமை வைத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் 89 பேர் எதிர்த்து வாக்களித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மன் அரசாங்கமானது 2036 ஆண்டளவில் மக்களினுடைய எரிபொருள் தேவைகளை 80% எனோய்பார எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கின்ற எரிசக்திகளை பயன்படுத்தும் வகையில் சட்டங்களை இயற்றியிருக்கின்றது. அதாவது 2036 ஆண்டில் 80% எரிபொருட்கள் இவ்வாறு பெறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நோயாளிகளை பராமரிப்பவர்களுக்கு உதவி வழங்கப்பட இருக்கிறது. எவர் ஒருவர் தனது தாயை அன்றைய சகோதரத்தை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை பராமரிக்கின்ற நிலையில் உள்ள பொழுது இவர்கள் சமூக உதவி பணத்தில் அதாவது வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த நோயாளியானவர் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை பராமரிக்கின்றவர்களுக்கு சமூக உதவி திணைக்களமானது சோசியல் ஃபெசியோரும் பைட்ரேக் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ரெண்டல் ஃபெசியோரும் பைட்ரேக் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்திற்கான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று லண்டன் சோசியல் கெரிக்ட் என்று சொல்லப்படுகின்ற நோட்டம்பெஸ்பாலின் மாநிலத்துக்கு பொறுப்பான மாநில சமூக நீதிமன்றமானது தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. அதாவது இந்த வழக்கின் பத்திரக்கோர இலக்கம் L9SO7823 என்ற வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. இதே வேளையில் இந்த வழக்கை வைத்திருந்தவர் தனது உறவினரை தான் பராமரிக்கின்ற காரணத்தினால் தன்னால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இந்த நோயாளியானவர் சமூக திணைக்களத்தினுடைய பணத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் சமூக திணைக்களமானது தனக்குரிய ஓய்வூதியத்தினுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இதே வேளையில் மாநிலத்துக்கு பொறுப்பான சமூக நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த நிலையில் இந்த மனுதாரருக்கு ஆதரவான முறையில் தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதாவது பராமரிக்கின்ற காலத்தில் சமூக திணைக்களமானது இந்த பராமரிக்கின்ற நபருக்கு ஓய்வூதியத்திற்கான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய தேர்தல் காலத்தில் ஜெர்மனி நாட்டில் AFP கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்து வருகின்றது. ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலானது நடைபெறவுள்ள நிலையில் ஜெர்மனியின் அதிதீவிரவாத வலதுசாரி கட்சியான AFD கட்சிக்கு பாரிய
கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. அதாவது ஏஎஃப்டி கட்சியானது ரஷ்யாவினுடைய மனிஃபெஸ்டோ சொல்லப்படுகின்ற கொள்கை மற்றும் திட்டமிடல் அடிப்படையில் செயற்படுவது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் ஏஎஃப்டி கட்சிக்குரிய கொள்கை பிரகடனத்தை மேற்கொண்டார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அண்மை காலங்களாக இந்த ஏஎஃப்டி என்ற கட்சியானது ரஷ்ய சார்பாகவும் சீன சார்பாகவும் இயங்கி வருவது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஏஎஃப்டி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பிடமிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டார் என்று அண்மையில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது. இதே வேளையில் மற்றொரு ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றத்தில் போட்டியிடுகின்ற மேக்சிமம் மில்லியான் கிராக் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற சீனா வம்சாவளியை கொண்ட நபர் ஒருவர் சீனாவுடைய இராணுவ உளவு அமைப்பிற்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய முக்கிய சில தரவுகளை வழங்கினார் என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த ஏஎஃப்டி கட்சிக்கு மக்களுடைய செல்வாக்கு பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது தீவிர வலதுசாரி கட்சியாகவும் ஜெர்மனுடைய பாதுகாப்பை தாங்கள் பலப்படுத்துகின்றதாகவும் வெளிப்படையாக மக்களிடையே உணர்ச்சியை ஊட்டி வந்த இந்த கட்சியானது தற்பொழுது வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடைய ஒரு கைப்பம்மையாக செயற்படுவது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளதாக பல அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. சமூக உதவி பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்கொடை கிடைத்தால் அது பற்றி அவர்கள் சமூக உதவி நிறுவனத்திற்கு அறிவிக்க வேண்டும். சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒரு குடும்பமானது அவர்களுக்கு நன்கொடையாக பணம் வழங்கப்பட்டிருந்தால் இந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணம் பற்றி சமூக உதவி திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டுமா இல்லை என்பதை பற்றி பெர்லின் மாநில சமூக நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதாவது ஒரு குடும்பமானது 65,000 யூரோக்களை தனது வீட்டின் அயலவர்கள் தங்களுக்கு தந்ததாகவும் தாங்கள் இந்த 65,000 யூரோக்களை பெற்றதன் காரணம் மெக்காவிற்கு தாங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருந்த காரணத்தினால் இவ்வாறு தங்களது விருப்பத்துக்கு ஆதரவான முறையில் தங்களது அயலவர்கள் இந்த பணத்தை தந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் சமூக உதவி திணைக்களமானது இது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் இந்த பணத்தை நன்கொடையாக பெற்றுக் கொண்டவர்கள் ஏற்கனவே சமூக உதவி திணைக்களத்துக்கு இது பற்றி அறிவித்திருத்தல் வேண்டும் என்றும் இதன் காரணத்தினால் தங்களால் வழங்கப்பட்ட சமூக உதவி பணத்தை திருப்பி ஒப்படைக்குமாறு இந்த குடும்பத்தினர் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த குடும்பத்தினர் இது சம்பந்தமான விடயத்தில் நீதிமன்றத்தின் ஆதரவை நாடி இருக்கின்றார்கள். தற்பொழுது லண்டன் சோசியல் கரிக்ட் என்று சொல்லப்படுகின்ற பெர்லின் மாநிலத்துக்கு பொறுப்பான சமூக நீதிமன்றமானது இந்த குடும்பமானது இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் பெற்ற பணத்தை சமூக திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதாவது 22,600 யூரோக்களை இவர்கள் வழங்க வேண்டும் என்று மெக்காவுக்கு பிரயாணம் செய்வதானால் குடும்பம் ஒன்றுக்கு 5,000 யூரோக்கள் போதுமானது என்றும் இந்த தீர்ப்பில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 43 லட்சம் பெண்கள் பகுதி நேர பணியாளர்களாக இருக்கின்றார்கள். ஜெர்மன் நாட்டில் 4.3 மில்லியன் அதாவது 43 லட்சம் பெண்கள் மினிஜோப் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலையை செய்து வருகின்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதாவது தற்பொழுது இவ்வாறு பகுதி நேர வேலை செய்வதாயின் அவர்கள் மாதாந்தம் ஒன்று 538 யூரோக்களை பெற முடியும் என்றும் இதே வேளையில் கூடுதலான பெண்கள் தங்களது குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ள காரணத்தினால் இவ்வாறு அவர்கள் பகுதி நேர வேலைக்கு செல்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் என்ற கட்சியானது ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய கொள்கையின் பிழை உள்ள காரணத்தினாலே இவ்வாறு கூடுதலான பெண்கள் பகுதி நேர வேலையை மேற்கொள்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது பிள்ளை பராமரிப்பு விடயத்தில் அரசாங்கமானது காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இவ்வாறு பெண்கள் பகுதி நேர வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் முழு நேர வேலையை செய்திருப்பார்கள் என்றும் இந்த இடதுசாரி கட்சியானது தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். காசா பிரதேசத்தில் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேலுடைய அரச படைகள் மாறிய மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்ட பிற்பாடு தற்பொழுது இஸ்ரேலானது காசாவில் இருந்து இயங்குகின்ற ஹமாஸ் அமைப்புடன் ஒரு
போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கட்டார் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் ஜோர்டான், எகிப்து போன்ற அரசு பிரதிநிதிகளின் ஏற்பாட்டின் பிரகாரம் இவ்வகையான ஒரு போர் நிறுத்தத்துக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடியிலுள்ள இஸ்ரேல் நாட்டு பிரஜைகளை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு போர் நிறுத்தமானது நடைமுறைக்கு வருமானால் இஸ்ரேலினால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ராஃபா என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தின் மீதான தாக்குதல்கள் ஒத்தி போடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழுகின்ற பலர் தங்களது காணிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தாம் இலங்கைக்கு செல்ல முடியாத நிலையில் பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லப்படுகின்ற அட்டர்னி தத்துவம் ஒன்றை தமது உறவினர்கள் அன்றைய தெரிந்தவர்களுக்கு வழங்குவது வழமையான விடயமாகும். இவ்வாறு வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர் ஒருவர் இலங்கையில் வாழ்கின்ற நபர் ஒருவருக்கு அட்டர்னி தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற பவர் ஆஃப் அட்டர்னியை வழங்கியதாகவும், இதே வேளையில் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லப்படுகின்ற தத்துவத்தை பெற்றுக்கொண்ட நபரானவர் பின்னர் வெளிநாட்டில் வாழ்கின்ற நபருடைய காணியை விற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்த நபரானவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டதாகவும், இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவ்வாறு இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை தத்துவத்தை பெற்றுக்கொண்ட இந்த நபர் காணியை மூன்றாக பிரித்து ஒரு காணியுடைய ஒரு பகுதியை இன்னொரு நபருக்கு விற்றதாகவும், மற்றொரு பகுதியை நன்கொடையாக வழங்கியதாகவும், மற்றும் ஒரு பகுதியை வங்கியில் அடமானம் வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த நபரை போலீசார் கைது செய்து விளக்க முறையில் வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. நன்றி. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ இவ்வளோ காலம் டிடி பாக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பார்க்குறீங்கள, அப்போ இப்போ நான் போறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.